இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இவர்கள் வந்து இந்த மதுஹபு என்கிற பெயரில் இமாம்கள் மீது ஒரு பிரமையை ஏற்படுத்தி ஒரு பெரிய அவங்களுக்கு நிகராக உலகத்தில் யாரும் இல்லைன்னு மதரசாக்களை உண்டாக்குவாங்க. உண்டாக்கி விட்டு ஆனால் இமாமுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த இமாமுடைய சட்டம் தான் இதுங்கிற மாதிரி உண்டாக்குவாங்க. அது எப்படியெல்லாம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டா தான் வழங்கும். எப்படின்னு கேட்டால், இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், எப்படி இந்த மதுஹபில் இந்த அஜர்த்துமாரெல்லாம் ஊறி போயிருக்காங்க என்பதற்கு ஒரு ஆதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஃபிக்ஹ் கிதாபில் எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இன்ன ஆதம இஃப்தஹரபி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னை வைத்து பெருமை அடிக்கிறார், என்னால் அவருக்கு பெருமை. அது உண்மை தானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆதம் மனுஷிவார் என் சந்ததியில் ஒருத்தர் வந்தார் முகமதுன்னு, அவர் வந்து அகில உலக தூதராக இருந்தார், கியாமத் நாள் வரைக்கும் அவருடைய மார்க்கம் இருக்குன்னு பெருமை அடிக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லலை. இதை ஒரு கருத்து இருக்குது. அதில் என்ன வருது? இன்ன ஆதம இஃப்தஹரபி, ஆதம் வந்து என்னை கொண்டு பெருமை அடித்தார், ஆதமை விட நான் மேலான ஒரு ஆளாக இருக்கிறதுனால என்னால் அவருக்கு பெருமை சொல்கிறான். ஆனால் வான அஃப்தஹிரு, நான் எதில் பெருமை அடிப்பேன் என்றால், பிரஜுலின் உம்மத்தி, என் உம்மத்தில் ஒரு ஆள் வரப்போகிறார், அவர் இஸ்முஹு நோமான், அவருடைய பெயர் வந்து நூமான், ஓ குன்னியத்து அபு ஹனீஃபா, அவருடைய பட்ட பேர் அபு ஹனீஃபா, ஓஹோ சிராஜ் உம்மத்தி, அவர் தான் என் உம்மத்துக்கு விளக்கு. இப்படி ஒருத்தர் வரப்போகிறார், அவரால் தான் எனக்கு பெருமை. நான்லாம் ஒரு சாதாரண ஆள், இவர் என் உம்மத்தில் இவர் யார் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னை வைத்து பெருமை அடித்துக் கொள்வாரோ, அதை விட நான் யாரை வைத்து எனக்கு பெருமை? இவர் மட்டும் இல்லாட்டி எனக்கு ஒரு பெருமையுமே இல்லை. எனக்கு பெருமை எதை கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த அபு ஹனீஃபாவை கொண்டு தான் இருக்கிறதுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. மதரசால கிதாபுக்கு ஆரம்பிக்கும் போதே முன்னுரையில் முதல் வால்யூமில் இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி பெருமை அடிப்பார்கள்னு சொல்லி 13ஆம் பக்கத்திலே ஸ்டார்டிங்கில் வந்துடும் துருல் முக்தாரில். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இது ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை, இப்படி ஒரு ஹதீஸே இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இட்டுக்கட்டப்பட்டதாக ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு மாணவர்கள் மத்தியில் அபு ஹனீஃபான்னா இப்போ ரசூலுல்லாஹ் விட பெருசு, ரசூலுல்லாவுக்கு இவரால் தான் பெருமை என்றால் அவர் ஒன்றும் இல்லாத ஆள். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு எடுத்தால் யார் பெரிய ஆள்? பெரிய ஆள்னா நபிங்கிறவர்களாம் சம்பந்தம் வேறுபடுத்தக்கூடாது. அதிகமான சிறப்புகளை யார் கொடுத்தான் என்று பார்த்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு எல்லாம் கொடுத்துருக்கிறான் என்பதை பார்க்கணும். அந்த மாதிரியான அடிப்படையில் இவங்க வந்து ரசூலுல்லாஹ் விட இவர் என்ன அப்படி சிறப்பு வகை வந்துச்சா? இவர் என்ன மகாமான் முஹம்மதில் எழுப்ப போகிறானா, அல்ல மறுமையில் இவர் தான் சிபாரிசு பண்ண போகிறாரா, இல்லை ரசூலுல்லாஹ் விட இவர்கிட்ட என்ன அப்படி கூடுதலாக இருக்குது? அப்போ இவர் யாருன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, இவர் வரப்போகிறதே ரசூலுல்லாஹ்க்கு அறிவித்து கொடுக்கப்படவில்லை, இருந்து அவங்கள சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது பொய்யாக இட்டு கட்டி கொண்டு ரசூலுல்லாஹ்வை எங்களை புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி, அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இன்ன சாயிரல் அம்பியா எஃப்தஹிரு நபி, எல்லா நபிமார்களுக்கும் என்னை கொண்டு தான் பெருமை, என்னை வைத்து பெருமை எடுத்துக் கொள்வார்கள் எல்லா நபிமார்களும். ஆனா அஃப்தஹிர் பி அபி ஹனீஃபா, எனக்கு பெருமை அபு ஹனீஃபாவினால தான். ஒமன் அஹப்பஹு ஃபகத் அஹப்பனி, அவரை யாராவது நேசித்தால் என்னை நேசிக்கிறீர்கள், அதனால் மதுஹப் ஆள் பிடிக்கிறது. ஓ அபு ஹனீஃபாவை நேசித்தா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதா? சொல்லுங்க, நாங்களும் சேர்ந்துக்கிறோம். இதுக்காக எப்படி போடுறாங்க ஆரம்பத்திலேயே, ஃபமன் அஹப்பஹு ஃபகத் அஹப்பனி, அவரை யார் நேசிக்கிறானோ என்னை நேசித்து விட்டான். ஒமன் அபுகல்லஹு, யாராவது அவரை வெறுத்தால் ஃபகத் அபுகல்லனி, என்னை வெறுத்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபு ஹனீஃபாவை நீ நேசித்தால் என்னை நேசிக்கிறதுக்கு சமம். இப்படி வந்து இதெல்லாம் இந்த முதல் வால்யூமில் இந்த 13ஆம் பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ இப்படியெல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்வாங்க, அபு ஹனீஃபாண்ட ஒரு பெரிய தோற்றத்தை உண்டாக்குவாங்க. ஓ அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம இருக்கிறோம், அதனால் விலக மாட்டேங்கிறாங்க. அபு ஹனீஃபாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் போனால் கூட நம்ம இருப்பது அபு ஹனீஃபாவாக எப்படியாவது ரசூலுல்லாவுக்கு அடுத்து ரசூலுல்லாவுக்கு மேலே உள்ள ஒரு ஆளாக்கும் என்கிற மாதிரியான உள் மனசில் அவங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் சொல்கிறார், சஹல் இப்னு அப்துல்லான்னு ஒருத்தர் சொன்னாராம், லவ்கான ஃபி உம்மத்தி மூசா ஓ ஈசா, மூசா ஈசாவுடைய சமுதாயத்தில் மிஸ்ல் அபு ஹனீஃபா, அபு ஹனீஃபா மாதிரி ஒரு ஆள் மட்டும் இருந்தார்னு வைங்களேன், லமாத்த ஹவ்வது லமாத்த நசரு, அவங்க யஹூதி நசானி ஆகியே இருக்க மாட்டாங்க. மூசாவுடைய சமுதாயத்தில் அபு ஹனீஃபா மாதிரி ஒரு இல்லை, யஹூதியாக போயிட்டாங்க. ஈசாவுடைய சமுதாயத்தில் அபு ஹனீஃபா மாதிரி ஒரு இல்லை, அதனால் நசரானியாக போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இவர் இருந்ததுனால தான் நம்மளாம் யஹூதி நசரானே போகலையாம். இவர் இருந்து என்ன பண்ணார், இவர்கிட்ட ஒன்றும் கிடைக்கலையே, இவர் இல்லாமல் நம்ம கரெக்டாக இருக்கிறோமே, இவர் சொன்னதாக சொல்வதெல்லாம் பொய்யா இருக்குது, இப்போ புழுகு முட்டையாக இருக்குத, அதை விட நன்றாக பிற்காலத்தில் வர்றவங்க அழகாக சிந்திக்கிறாங்களே, இவரை வைத்து எப்படி இந்த மார்க்கத்தை எல்லாம் காப்பாற்றினா, இவருக்கு வந்து ஒத்த காலம் நின்றாருங்கிறீங்க, இஷாவுக்கு செஞ்சதை கொண்டு சுபுகு 40 வருஷம் தொழுதாருங்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் இல்லையே. இதில் இது மாதிரியானது தானே அவங்க செஞ்ச வேலை, அளவுக்கு அதிகமாக புகழ்வது.
எல்லை மீறி புகழ்றது. யகுதி நசாராக்கள் செஞ்ச வேலை அவங்க செஞ்சுவிட்டு யகுதி நசாராக்கள் அதான் பண்ணாங்க, நபிமார்களை அல்லா மாதிரி ஆக்குனாங்க. இவங்களும் அல்லா மாதிரி ஆக்கிவிட்டு என்ன செய்கிறாங்க, இவர் மாத்திரம் இல்லைன்னா இந்த சமுதாயமே அம்பட்டு பேர் யகுதியாக போயிருப்போம். நம்ம இவர் வந்ததுனால தான் நம்மள யகுதி ஆகலையாம், இவர் வந்ததுனால தான் நசரானியாக போகலாம், இல்லாட்டி என்ன செஞ்சிருப்போமா நம்மளும் யகுதி நசரானியாக ஆயிருப்போமா என்றெல்லாம் எழுதி வைத்து அதே புக்கில் 13வது வால்மை எழுதி வச்சுக்கிறார்கள். அதே மாதிரி கஜ்ஜால் அல்லாஹுல் ஹுக்குமலி அஸ்ஹாபிஹி வத்பாஹி மின் ஜமனிஹி இலா ஹாதிலையாம், அவருடைய காலம் முதல் இன்று வரைக்கும் அவருடைய தோழர்களுக்குத்தான் அல்லாஹ் வந்து அதிகாரத்தை பவரை கொடுத்திருக்கிறான், ஃபத்வா கொடுக்கிற பவரை கொடுத்திருக்கிறான். எது வரைக்கும் என்றால் இலா ஐ யஹ்கும பி மத்ஹபிஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறுதி காலத்தில் வருவாங்கல்ல, வந்தோன்னு ஹனஃபியை மாறிக்கிறாங்களாம், மாறி அவர் மதுஹப்படி தீர்ப்பளிப்பாங்களாம். ஈசா நபி வந்து ஹனஃபியாக மாறி ஹனஃபி அடிப்படையில் தீர்ப்பளிக்கும் வரைக்கும் இந்த மக்களுக்கு தான், அபு ஹனீஃபாவுடைய சீடர்களுக்குத்தான் ஃபத்வா கொடுக்குற அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான் என்று. அப்போ ஈசா நபியவே அவர் பெண்பற்ற ஆளாகிட்டாங்க. ஈசா நபியை என்ன சொன்னாங்க, அபு ஹனீஃபாவுடைய அதே மதுபுல ஒரு ஆளை சேர்த்து விட்டாங்க. அப்படின்னா எப்படி ஒரு மர கலந்து போயிருக்காங்கன்னு விளங்குதா, இப்படி ஒரு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டால், அந்த பில்டப் உண்டாக்குறதுக்காக வேண்டி அபு ஹனீஃபா செஞ்சு தப்பு மாதிரி தெரியுதுன்னு என்ன வாயை திறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி ஃபலஅனத்து ரப்பினா அதாத ரமுலின், மணல் எண்ணிக்கை அளவுக்கு இறைவனுடைய சாபம் உண்டாகட்டுமாக. மணல் எண்ணிக்கை என்ன முடியுமா, மணல் எத்தனை சொல்ல முடியாது. அப்போ மணல் எண்ணிக்கை அளவுக்கு சாபம் உண்டாகட்டும். அலாமன் ரத்த கவுல் அபு ஹனீஃபா, அபு ஹனீஃபா சொல்ல எவனாவது மறுத்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் எத்தனை இருக்கு, ஒரு சாபம் 2 சாபம் இல்லை, உலகத்தில் உள்ள மணலையெல்லாம் எண்ணினால் எத்தனை வருமோ அத்தனை லானத்து அவனுக்கு இறங்குகிறது. எப்படி வாயை திறப்பாங்க, இந்த அஜர்த்து மாறும் ஏன் வரமாட்டாங்க விளங்குதா? இப்போ நம்ம ஏதாவது ஹனஃபி விட்டு போனோம்னு சொன்னால் மணல் அளவுக்கு லானத்து இறங்கிறோம். அப்படி சின்ன வயசுலேயே 10 வயசுல மரத்தில் சேர்த்து போடுறாங்கல்ல, 10 வயசுக்கு மூணு செலவு பண்ணி 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 அபு ஹனீஃபா பார்த்தா ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே அவர் தான் அந்த மார்க்கத்தை காப்பாற்றினார். இப்படியே உண்டாக்கின காரணத்தினால்தான் அவர்கள் வந்து சிந்திக்க தவறுகிறார்கள் என்று பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஹனஃபி மதுஹபில் உள்ள ஒரு நிலைப்பாடு.